Hello my dear family, welcome back to Super 6. இன்னைக்கு Super 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்கள் கேட்டவை. அதாவது viewers queries தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் டவுட்ஸ்ல இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது சோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 6 கேள்விகளுக்கான பதில் பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றது ஒரு ஃபாலோவரோட क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் the groom and his parents are visiting us for the bride seeing அப்படினு சொல்லலாம். The groom and his parents are visiting us for the bride seeing அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட ஆன்சர். bride seeing, brideனா பொண்ணு அப்படின்னு சொல்லி மணப்பெண்ணை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா bride அப்படின்னு சொல்லுவோம். மணமகன் அப்படின்றதுக்கு நம்ம groom, bride groom அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பையன் வீட்டுக்காரங்களும் எங்கள் வீட்டுக்கு என்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் நான் கேட்டதா சொல்லுங்க அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத இன்னொரு ஃபாலோவர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது நான் கேட்டதா சொல்லுங்க, நம்ம யாராவது ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அவங்களோட பேரண்ட்ஸை வந்து அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கிறாங்களா, அப்பா அம்மா கேட்டதா சொல்லு இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கன்வே மை ஹார்ட்ஃபெல்ட் ரெகார்ட்ஸ் டு தெம் அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு convey my heartfelt regards to your parents அப்படின்னு சொல்லலாம். அவளை கேட்டதா சொல்லு, அவனை கேட்டதா சொல்லு, அல்லது அக்காவோ தம்பியோ அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் convey my heartfelt regards to her அல்லது to him அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆர் would you pass on my greetings to her அப்படின்னு சொல்லலாம். would you pass on my greetings to her, அவளை கேட்டதா சொல்லுங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ இது ரெண்டில் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் இன்னொரு ஃபாலோவர் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு காலெல்லாம் மரத்து போச்சு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கால் மரத்துருச்சு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மை லெக்ஸ் ஆர் ஸ்டிஃப் அப்படின்னு சொல்லலாம். மை லெக்ஸ் ஆர் ஸ்டிஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மை லெக்ஸ் ஃபீல் நம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நம் அப்படின்றது மரத்து போகிறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மை லெக்ஸ் ஃபீல் நம். ஓகே, ஸோ நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் இப்போ நம்ம யாராவது ஒரு பர்சனை பார்த்து நம்ம யாருக்காவது நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அவங்க அந்த அட்வைஸை கேட்காம சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செஞ்சு அனுபவப்பட்டதுக்கப்புறம் ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்டியா, உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதுவும் வேணும் உனக்கு இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ டிசர்வ் திஸ் அண்ட் ஈவன் மோர் அப்படின்னு சொல்லலாம். யூ டிசர்வ் திஸ் அண்ட் ஈவன் மோர். ஜென்ரலாக இந்த யூ டிசர்வ் இட் அப்படின்றது நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாராவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்காக யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய அர்த்தம் என்ன ஜென்ரலாக அப்படின்னா நீங்கள் இதுக்கு தகுதியான ஒரு பர்சன் தான், ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு, ஒரு ட்ராஃபி வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூ டிசர்வ் இட் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட். ஸோ நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் மாறும். நீங்கள் இந்த வெற்றிக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூ டிசர்வ் இட் சொல்லுவோம். உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் நம்ம யூ டிசர்வ் இட் சொல்லலாம். இதை வேறு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா இட் சர்வ்ஸ் யூ ரைட் அப்படின்னு சொல்லலாம். இட் சர்வ்ஸ் யூ ரைட் அப்படின்னா இது நம்ம நெகட்டிவாக சொல்லும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பாசிட்டிவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்பர் 5 இன் அவர் லிஸ்ட் இஸ் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாத அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு இன்னொரு ஃபாலோவர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலாக யாராவது ஆல்ரெடி வந்து ஏதாவது செஞ்ச தவறுக்காக வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கும்போது அண்ணாவோ தம்பியோ ஏற்கனவே செஞ்ச இன்னொரு விஷயத்த எடுத்து விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சொல்கிறது நீ வேற ஏன்டா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஆட் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஆட் ஃபியூவல் டு த ஃபயர். ஓகே, The last and final one is
இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ தமிழ் ப்ராவர்ப் இல்லையா, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாத. இது அப்படியே நம்ம லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ இதோடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, டோன்ட் டூ த சேம் திங் வித்தவுட் எனி ப்ராக்ரஸ் அப்படின்றதான். செஞ்ச வேலையை எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லாமல் செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்யாத அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம், இந்த ப்ராவர்போட மீனிங். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, that's it with me today. ஸோ இன்றைக்கி வந்து வியூவர்ஸ் query ஒரு 6 ஃபாலோவர்ஸோட ஒரு 6 questions நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.